உடல்நல குறைவாக நான் என்னால முடியவே இல்லைன்னு ஒரு வீடியோ வெளியிட்டீங்கல்ல, நான் உங்களை நம்புறேன். ஆமா உங்களுக்கு உடல்நல குறைவு ரைட்டு. இப்ப இந்த நாளே எப்படி நீங்க வந்து பயங்கரமா பில்டப் ஆனீங்க? சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பத்திரிகை துறையில வந்து ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரையும். இவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்ல. ஏன்னா இவங்க சொல்ற பாதி விஷயம் சொல்ல முடியாது. அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே வந்து உண்மைக்கு உண்மை. தம்பி ஏதோ பஞ்சாயத்து கூட்டம் வந்திருக்க, நேரா விஷயத்துக்கு வந்துரு. சொல்லிடுறேன். இந்த பாதியா முழுசா அதை சொல்லு. முழுசு இல்ல, கீழே கமெண்ட்ல கொஞ்சம் பேர் பாதின்றாங்க. அத அவங்க சார்போலயும் நான் பேசுறேன். அப்படியே அது ஏங்க இவன் ஏதோ ஒரு திட்டத்தோட நீங்க உட்கார வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சரி வாடா. சரி ஓகே. சம்பவத்துக்கு வந்துரு. அண்ணன் ஒற்றன் அவர்களையும் கோடங்கி அவர்களையும் இந்த விவாதத்துக்குள்ள கொண்டு வர்றது நான் ரொம்ப மகிழ்ச்சிக்காரேன். விவாதம் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு விஷயமா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா கலைஞர் 100 அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு தமிழக அரசு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த பேருந்து நிலையமா இருக்கட்டும், ஒரு நூலகம் திறக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் பண்ணி நூற்றாண்டு விழா அதை கலைஞர் பெருமைப்படுத்துற விதமா தமிழ் சினிமா சார்பில் ஒரு விழா ஒன்று ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது. அதுவும் முடிஞ்சிருச்சு. நடந்து 3 இடம் அரேஞ்ச் பண்ணி 3வது இடத்த தான் பண்ணாங்க. 2 இடம் முடிஞ்சு 3வது இடத்த தான் பண்ணாங்க. இதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பல வீடியோல வந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க. என்ன மாதிரியான குறைபாடு கண்டீங்க? யார் மேல அந்த குறைபாடை சொல்றீங்க? ஓவர் டு ஒற்றன். நீங்க 2 பேருமே என்ன கோடங்கி வந்து அட்டெண்ட் பண்ணாரு. அவர் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகே ஃபைன். சொல்லுங்க கோடங்கி. நீங்களே உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா நமக்கு எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இல்லை அப்படின்றத முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க. ஓகே. ஆனா நான் நிறைய உள்ள சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த கார்டையும் போட்டு தான் பேசணும்னு நினைக்கிறேன். இது தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி. எல்லா திரையுலக அமைப்புகளையும் ஒன்னா சேர்த்து வச்சு நடத்தணும் தான் முதல்ல பிளான் பண்ணாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆளுமைகளுக்கு, அது கலைஞர்னு சொல்ல வரல, கலைஞர் மாதிரி பிரபலமா தமிழ் சினிமாவுக்கு யாரெல்லாம் பங்கு வகித்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நிறைய பண்ணுவாங்கன்னா கூட இந்த நிகழ்ச்சி கூடுதல் முக்கியத்துவம் ஏன் வந்தது அப்படின்னா, இப்ப ஆட்சி அதிகாரத்துல அவங்க இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கு. அவங்க சார்பான ஒரு விஷயத்த பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. 2வது இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்னெடுத்த ஆட்கள் இருக்காங்களா. முன்னெடுத்தது யார் அப்படின்னா இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம். இந்த தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இப்ப தலைவரா இருக்கிற முரளி ராமசாமியுடைய அப்பா பிளாஷ்பேக் எடுத்து பாத்தீங்கன்னா, இதே கலைஞர் அவர்களுக்கு அவர் வந்து இருக்கும்போது, அவர் முதல்வராக இருக்கும்போது பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு ஒண்ணு பண்ணாரு. ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. பெரிய சர்ச்சையும் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்ச்சை நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. பட் பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு கலைஞர் அவர்களை பாராட்டி பேசின வார்த்தைகள் யாருக்கும் ஞாபகம் இருக்காது, எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல போய், அந்த மீட்டிங்ல போய் அஜித் போய் மேடை ஏறி பேசினதான் இன்னைக்கு வரைக்கும் பேச பொருளா இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மாதிரியே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. அதே அவருக்கு பண்றாரு. அதே மாதிரி அஜித் இந்த விஷயத்துக்கு வருவாரா, விஜய் வருவாரா, மேலே ஏறுவாங்களா, மேடை ஏறுவாங்களா, பேசுவாங்களா அப்படிலாம் பார்த்தாங்க. எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து நம்ம வந்து பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. கரெக்ட். ஆனா இது குறிக்கிறது மணிக்கணும். இந்த விஷயம் வந்து சினிமா வட்டாரத்துக்குள்ள மட்டுமே இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. கிரவுண்ட் லெவலான ப்ரொமோஷன் ஒண்ணு நடந்ததா தெரியல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே நீங்க சொன்னது 100% கரெக்ட். எந்த இடத்துலயும் அது வந்து இப்படி ஒரு விழா நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. இதற்கு என்ன பெரிய காரணம்னா, இவங்களுடைய நோக்கம் மக்களை திரட்டி அவருக்கு ஒரு பெரிய ஒரு விழா நடத்தணும்ன்ற நோக்கம் இல்ல. ரசிகர்களை திரட்டி ஒரு விழா நடத்தணும்ன்ற நோக்கம் இல்ல. நாம ஒரு விழா நடத்துறோம், ஒரு டிக்கெட் அடிப்போம். அந்த டிக்கெட் காசு கிடையாது, காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுத்து விடுவோம். வரட்டும், வராம போனா போயிட்டு போறோம். ஆனா 1 மினிட், இந்த புண்ணாக்கெல்லாம் கிடையாது. சும்மா பப்ளிசிட்டிக்கோசரம் இவங்களா தன்னை வந்து ஒருத்தர் நாங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்துக்கணும் அதுதான் சொல்ல வர மொழிய, வேற ஒரு புண்ணாக்கம் கிடையாது. நேரம் வந்தது என்ன, எதுக்காக அதை சொல்ல வந்தா, ஏன் காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் சொல்றேன். இவங்க நோக்கம் என்னன்னா, அரசுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க, நாங்க வந்து நடத்துறோம், திரையுலகம் சார்பா ஒரு 100 நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம், இதற்கு எல்லாரையும் நாங்க கூப்பிடுவோம், வரவெல்லாம் வரட்டும், ஒரு தனியார் சேனலுக்கு நாங்க வந்து ஒரு பெரிய ஃபுட்டேஜ் கொடுத்துருவோம், இது அவங்க நோக்கம். ஆட்களை திரட்டுறது நோக்கமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா, இன்னைக்கு ரசிகர்களே எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு ரஜினி வரார், ரஜினிக்கு பெரிய ரசிகர் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கமல் வரார், அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனா விஜய், அஜித், அங்க வந்த சூர்யாவா இருக்கட்டும், விஜய் அஜித் வரல, ஆனா அங்க வந்த சூர்யா வந்தாரு, தனுஷ் வந்தாரு,
ஜெயம் ரவி வந்தாரு, இன்னும் பல பேர் வந்திருந்தாங்க. நயன்தாரா எந்த விழாவுக்கும் போகாத நயன்தாரா இந்த விழாவுக்கு வந்தாங்க. அப்ப இந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, ஒரு தனுஷ் வரார் கன்ஃபார்மா இவர் வருவார் அப்படின்னு நம்ம முடிவாயிடுச்சு அப்படின்னா அவர் சார்பா அப்ப அவங்க நீங்க வருவீங்களா, உங்க ரசிகர்களுக்கு எவ்வளவு டிக்கெட் வேணும், இந்தாங்க ஒரு 200 டிக்கெட் நீங்க வச்சீங்க, ஒரு 300 டிக்கெட் வச்சீங்க அப்படின்னு ஒரு 500 டிக்கெட் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா, சூர்யா ரசிகர்கள் கார்த்தி வந்தார் சூர்யா வந்தாரு, ஆளுக்கு ஒரு 500 டிக்கெட்னா அவங்க ரசிகர்கள் ஒரு 500 ரூபாய் உள்ள வந்திருப்பான். ஓ அண்ணன் வராங்க, நம்ம தலைவர் வராரு அப்படின்னு உள்ள வந்திருப்பாங்க. ரஜினிக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 500 டிக்கெட் கொடுத்தா அவங்க ரசிகர்கள் வந்திருப்பாங்க. இங்க யாருமே அந்த முறையான விஷயங்கள் வராததுதான் கூட்டமே இல்லாததுக்கு காரணம். எந்த இடத்துல இந்த மாதிரியான இது வந்தது, இது டிக்கெட் கொடுக்கறதுல முரண்பாடுகள் இல்லாம, இது ஒரு பிளானிங்கே இல்லாம எந்த இடத்துல அவங்க தடுமாற்றம் அடைஞ்சாங்க? அதாவது எந்த ஒரு வேலையை செய்யறதுனாலும் அதுல ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். இதை வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த போறது யாருன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அவங்க தான் முதலாளிங்க, அவங்க நடத்துறாங்க. யாருக்கு பாராட்டு வேணா, ஒரு முன்னாள் முதல்வர், அதுவும் அவரு இருந்து அங்கம் வகித்த அந்த கட்சி தான் இன்னைக்கு இங்க ஆட்சி செய்யுது தமிழகத்துல. அவரோட மகன் தான் வந்து இன்னைக்கு முதல்வராக இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துறோம், அதுல வந்து முதல்வர் கலந்துக்க போறாருன்னா அதுக்கான ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். ஒரு ஸ்கெட்ச் போடுறதுன்னா அது கிளீனா செய்யணும். ஒரு தயாரிப்பாளர் கண்டிப்பா அது தெரியணும். ஏன்னா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னா அந்த திட்டமிடல் சரியா இருக்கணும். அந்த திட்டமிடல்ல இவங்க 0 ஆயிட்டாங்கன்னு சொல்லுவோம். 3ஆவது வாட்டி தான் இங்க வச்சாங்க. ரைட்டு, 2 வாட்டி மிஸ் ஆயிடுச்சு வேற வேற இடத்துல, சந்தர்ப்ப சூழ்நிலை அதை ஓகே ஒத்துக்கலாம். ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பேர் கிரௌடு வருவாங்க, அதுல யார் யார் கெஸ்ட் வருவாங்க, அதுல வரக்கூடிய செலிபிரிட்டிஸ் யாரு, செலிபிரிட்டிஸை எப்படி அழைக்கிறது, அந்த அழைக்கிறதுக்கான ஆளுமை அங்க இருக்குதா யாருக்குன்னா, அன்னைக்கு ராமநாதன் அழைத்தாருன்னா அன்னைக்கு அவருக்கு ஒரு ஆளுமை இருந்துச்சு. அந்த ஆளுமை வந்து இன்னைக்கு முரளி ராமசாமிக்கு இருக்கான்னா உண்மையிலேயே கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல. ஏன்னா இந்த இடத்துல நான் குறுக்கிடுறேங்க, முரளி ராமசாமிக்கு ஆளுமை இருக்கா இல்லையான்ற பேச்சுக்கே போவானா. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் நம்பிட்டார், ஒரு செட் ஆஃப் குரூப்பை நம்பிட்டார். இவங்க பார்த்துப்பாங்க, இவங்க செஞ்சுப்பாங்க நம்பினது தான் நம்பிக்கைக்குரியவர்கள் இப்ப சரியா அதை ஏமாத்திட்டாங்க. அதுவே சரியான ஆளுமை இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒருத்தர நம்பிக்கையை, நான் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு எக்ஸ் கிட்ட ஒரு வேலையை கொடுக்கணும், ஒய் கிட்ட ஒரு வேலையை கொடுக்கணும்னா அவங்க செய்வாங்கன்னு நான் கொடுக்கணும். ஐயோ அவங்க கழுத்திருப்பாங்கன்னா நான் கொடுக்க கூடாது. நான் ஒரு தயாரிப்பாளருங்க, நான் சிறந்த தயாரிப்பாளர், பெரிய பல பிரபல படங்களை பண்ணியிருக்கேன், பிரபல நடிகர்களை வச்சு பண்ணியிருக்க ஒரு கம்பெனி தான் அவர் நடத்துறாரு. யாரு தலைவராக இருக்கக்கூடியவர். அப்ப அவருக்கு கீழே இருக்கக்கூடிய துணை தலைவர்கள், அதுக்கப்புறம் செயலாளர்கள், இவங்கெல்லாம் இருக்கணும். ஆனா அங்க வந்து கலந்து கொண்டு நம்ம கோடங்கியும் சரி மற்றவர்களும் எனக்கு என்ன சொன்னதுன்னா, அங்க பப்ளிசிட்டியா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயாரிப்பாளர் பேருங்களை விட அங்க வந்து பெப்சியோடைய தலைவரான ஆர்கே செல்வமணி, உண்மைதானே, அவரோட பேர் தான் அதிகமா அங்க ஒழிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அவங்களோட டாமினேஷன் தான் அதிகமா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஒரு டாமினேஷனே கிடையாது, அவர் டாமினேஷன் நம்ம வந்து பொதுவா சொல்லவே முடியாது. ஒரு நபரை சுத்தி தான் மொத்தமே இருந்தது. எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நிகழ்ச்சியினுடைய பின்னாடி முதல் தொடங்கும் போது இவர் தலைமையில இவருடைய ஆக்கம், இவருடைய ஊக்கம், இவருடைய ஏற்பாடு அப்படின்னு போட்டு கடைசியில் அது யார் பண்றாங்களோ அவங்க பேர் போடுறாங்க. 2 பேரோட தனிப்பட்ட இது நான் கேட்கிறேன். இது வரைக்கும் ஆர்கே செல்வமணி அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தாலே வந்து அவர் மேல என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு சைடு தான் வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரி வெளியில சொல்றோம். பொய், நாங்க பொய் பேசியிருந்தா ஒரு டிஃபெண்ட் பண்ணிருக்கலாமே, நீங்க சொல்றது பொய், நாங்க சொன்னது அனைத்துமே ஆதாரபூர்வமானதுதான். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் பேசணும்னா பிலிம் சிட்டின்னு ஒன்று இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முதல்வர். ஆனா இதுக்கு முன்னாலே வந்து கலைஞர் பீரியட்ல விசி குகநாதன் வந்து அப்போ ஒரு ஒப்புதல் வாங்கி ஒரு பிலிம் சிட்டி வாங்கினா, அங்க வந்து குடியிருப்புலாம் வாங்கினாங்க. அதுவே வந்து இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான அந்த ஆளுமை மிக்கவர் இல்ல அப்படின்றதுதான் ஒரு குறையாவே இருக்கு. யாருக்கு? முரளி ராமசாமிக்கு சொல்லல, நான் சொல்றது வந்து செல்வமணிக்கு. ஏன்னா அதுவே ஒண்ணும் முடிக்கல, அவர் உண்மையிலே சாமர்த்தியமானவர். இடையில குறுக்கிடுறேன், நீங்க வந்து எங்க அண்ணன் செல்வமணி நீங்க தப்பா பேசுற மாதிரியே தோணுது. நான் தெளிவுபடுத்துறேன். நான் தெளிவா சொன்னேன்னா உங்களுக்கு அது வந்து ஆடியன்ஸுக்கும் புரியும், உங்களுக்கும் புரியும். ஏன்னா எங்க அண்ணன் செல்வமணி இருக்கிற இடத்துல எல்லாம் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காதுங்க, பப்ளிசிட்டிக்கும் பஞ்சம் இருக்காது. கரெக்ட். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல விசி குகநாதன் அவர் தலைமையில இருக்கும்போது ஒரு விஷயங்கள்லாம் வந்ததுன்னு, அந்த இடத்தையே நான் போய் பார்வையிட்டேன். அங்க போய் நானே பார்த்தேன், நீங்களும் வந்தீங்க, நம்மளும் போய் பார்த்தோம்ல. இங்க அதுக்கான மிகப்பெரிய ஒரு இது மாதிரி ஒரு குடியிருப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பரபரப்பா பேசு பொருளா மாறி இருக்க விஜய் சேதுபதி 2 நாளாவே ஓடிட்டு இருப்பாருங்க. ஹிந்தி பஞ்சாயத்து ஓடிச்சுல, இந்த விஜய் சேதுபதி வந்து அப்ப ஒரு பெரிய தொகை கொடுத்தாரு, எவ்வளவோ கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாரு. என்ன காரணம்னா குடியிருப்பு கட்ட போறாங்க, அவங்களுக்கு நான் நிதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவுக்கு ஸ்பான்சரா வந்த ஒரு நிறுவனம் கூட பணம் கொடுத்துச்சு பெரிய அளவுக்கு.
அதோடு இல்லாம பல பேரும் பல கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அவ்வளவு கோடிகள் வாங்கி யார் அதெல்லாம் முன்னெடுத்ததுன்னா எங்க அண்ணன் செல்வமணி தான். அப்ப முன்னெடுத்த அவர் வந்து அங்க இன்ன வரைக்கும் ஒரு கல்லை இங்க இருந்து அங்க நடவே இல்லை. அதனால சூழல்ல இன்னும் அமையல அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? காசே தீர்ந்து போச்சப்பா, கொடுத்த காசெல்லாம் எங்கப்பா, காணா போச்சப்பா, அதைத்தானே நாங்க கேட்கிறோம். அப்ப எங்க அண்ணன் செல்வமணியோட செயல்பாடும் வீரியமும் வேகமும் பரபரப்பா செலவழிக்கிறதுல இருக்கிறத தவிர ஒரு உருவாக்குறதுல இல்லையே. அதுதானே இப்ப வரை குற்றச்சாட்டா இருக்கு. இங்க கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு இயக்குனர் ஒரு நாடகம் போடுறாங்கன்னா அந்த நாடகம் போடுற இயக்குனர் ஃபீல்டுலே இல்ல, அவரை கூப்பிட்டு நாடகம் போட சொல்றாங்க. அவரு 25 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு. யார் வீட்டு காசு? நம்ம உதயநிதி கேட்ட மாதிரி தான். ஏன் யார் என் அப்பா வீட்டு காசு எடுத்து நீ பாட்டு அள்ளி கொடுத்துட்டு இருக்க? ஒரு நடிகைக்கு 15 லட்சம் ரூபாய் டான்ஸ் ஆட தலைவர் குறுக்க வர்றாரு. ஏன் சொல்லுங்க? அதாவது இவன் வந்து கொடுத்தாரு. இங்கதான் நான் ஒரு விஷயத்த நான் ட்வீட் பண்ணது நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அதாவது இவர் வந்து சொன்னார் 15 லட்சம் கொடுத்தா யார் வீட்டு காசுன்னு கேட்டார். சரியான கேள்வி. இதே மாதிரிதான் அன்னைக்கு அதே தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவரா இருந்த விஷால் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாரு. இளையராஜாலாம் வந்தாங்க. அதுக்கு இங்க இருந்து இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருந்து எல்லாருமே முறையாக அழைத்து செல்லப்பட்டவர்கள். பஸ்ல இட்டு போனாங்க. இங்க இருந்து மகாபலிபுரம் கிட்ட இங்க போனோம். அந்த இடத்துல அவ்வளவு அழகா போட்டு எல்லாரையும் நல்லா கவனிச்சாங்க. அதே சமயத்துல வந்து அங்க வந்து ஆடியன்ஸ், அங்க பப்ளிக் வந்தாங்களா, அந்த பப்ளிக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம காவல்துறை கிட்ட ப்ராப்பரா லெட்டர் கொடுத்து பர்மிஷன் வாங்கி கரெக்டா அந்த பார்க்கிங் இருக்கீங்க எல்லாமே பண்ணா அதுக்கான ஆட்களை வந்து சரியா போட்டாங்க. ஆனா அதுல வந்து விஷால் 5 பைசா சாப்பிடணும்னு இந்த தயாரிப்பாளர் சொல்லுது. ஆனா விஷால் கையாடல் பண்ண மாதிரிதான் இவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து அதை டிசால்வ் பண்ண வச்சதே அந்த போனோடி தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து எப்படி சொன்னாங்கன்னா, விஷால் வந்து இருக்கிற ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்க காசெல்லாம் எடுத்து கஜானாவை காலி பண்றாரு. அவர் வீட்டுக்கு எடுத்துன்னு போனாரு. நீங்க இன்னைக்கு வந்து குட்டிங்க பாருங்க, நடிகைங்களுக்கு எங்கேயாவது சம்பாதிக்கிற நடிகைங்களுக்கு நீங்க வந்து காசு கொடுத்துருக்கீங்க. ஆனா அவர் கொடுத்தது நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு பணம் கொடுத்தாரு. இதையே வந்து அங்க உள்ள இருக்கிற வந்து அந்த அமௌண்ட் வந்து சர்ப்ளஸா இருந்த அமௌண்ட் வந்து அந்த வைப்பு தொகை இருந்தது, அதை எடுத்துதான் அவர் பண்ணார். அவர் வீட்டுக்கு எடுத்து போல. இதே உண்மையா கண்டிக்கிறேன். எங்க அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாம நீங்க வேற ஒரு தகவலை கொடுத்து எங்க அண்ணனை பத்தி பேசுற விஷயத்தை மாத்தி பேசுறீங்க. எங்க அண்ணன் செல்வமணி பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம என்ன காசு போச்சு, எங்க போச்சு, எங்க பாக்கெட்ல எடுத்துட்டு போனாரு, அங்க பெரிய பேர் அவர் பேர் மட்டும் தான் இருந்துச்சு. அவரு புராணம் பாடிட்டு இருக்கேன் நானு. உங்களை அதுக்கான ஒப்பீடுதான். இவரு நல்லா நடந்துக்காரு, இவரு நடத்தல ஒப்பீடு. தயாரிப்பாளர் சங்கம் வந்து கொடுத்தாரு நடத்தினாரா? நான் எங்க அண்ணன் புராணத்தை தவறா இவர் வந்து 25 லட்சம் கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, அந்த விஷயத்துக்கு தான் சொல்றேன். இது வந்து ஒரு நடிகை கொடுத்தாங்க. ஆனா அவர் வந்து உடைச்ச பணம் வந்து ஃபுல்லா வந்து நலிந்த தயாரிப்பாளர் தான் போனாங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா இவங்களோட அன்னைக்கு இருந்த விஷாலுக்கு ஆளுமே நல்லாவே இருந்துச்சுன்னு அடிச்சு சொல்லுவோம். அதுக்கு எங்க கோடாங்கி வந்து இல்லன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா சொல்லலங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தயாரிப்பாளர் சங்கம் உண்மையிலேயே பாவப்பட்ட ஜென்மமா இருக்குங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கலைஞர் 100 பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த கலைஞர் 100ல தயாரிப்பாளர் சங்கம் பாவப்பட்ட ஜென்மம். இதுல முழுக்க ஸ்கோர் எடுத்துக்கிட்டு காசு எடுத்துக்கிட்டு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு கிளம்பி போனது எங்க அண்ணன் செல்வமணி மட்டும்தான். ஆதாரம் இருக்கா? ஆர்கே செல்வமணி அவர் கேளுங்க. நான் வந்து ஆதாரம் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் ஆதாரம். குற்றச்சாட்டு நீங்க தானே வைக்கிறீங்க. நான் தான் சொல்றேங்க, என் ஆதாரம் இல்ல, என் காசை எடுக்கல, அவர் சொல்லட்டும். நான் என்ன சொல்ல வரேன், இது எனக்கு கிடைத்த தகவல். நான் ஒரு பத்திரிகையாளர்னா சொல்றேன். இல்ல நான் காசு எடுத்து எந்த காசு என் பாக்கெட்ல போல, நான் எந்த பணமும் செலவே பண்ணல, இதற்காக நான் உழைச்சேன், என் பேரை எங்கேயும் விளம்பரம் படுத்திக்கல, நான் என்னுடைய பேர் எங்கேயுமே வரல, செல்வமணி சொல்லுங்க. நான் வந்து சொன்னாரா இல்லையா? ஆந்திராவுல தன குடும்பத்தை விட்டு அங்க இருந்து இங்க வந்து ஒரு நம்மள பெப்சிக்காகவும் இயக்குனர் சங்கத்துக்காகவும் அங்க இருக்கிற உறுப்பினர்களுக்காகவும் தம்பி இருக்காரு. உண்மையிலேயே அவர் மீது தொடர்ந்து ஒரு பழி சொல்ல பாராட்டுறேன் தம்பி. நானு எங்க அண்ணன் ஆந்திராவுக்கு தமிழ்நாடு விட்டு ஓடி போயிட்டாரு, அவர் இங்க இல்ல, தமிழ்நாட்டுல இல்லைன்றத நான் என் வாயால இருக்கிறத விட நீங்க உங்க வாயால சொன்னீங்க பாத்தீங்களா? அதுதான் புகழ்ந்து நான் வந்து பாராட்டுறேன். ஒரு வார்த்தை ஓடி போயிட்டாருங்க. ஆமாங்க, உண்மையிலேயே அவர் தமிழ்நாட்டுல இல்லங்க, கிளம்பிட்டாருங்க, ஜாகையை மாத்திட்டாருங்க. ஓடி போயிட்டாரு இல்ல, தனது குடும்பத்துக்காக அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுதான் நீங்க அங்க போயிட்டாரு இல்லையா? இப்ப அவர் இங்க இல்ல இல்லையா? இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா? அவர் திரைப்படம் இப்ப தயாரிக்கிறது இல்ல இல்லையா? இயக்குறது இல்ல இல்லையா? ஆனா பொறுப்புல மட்டும் எப்படி வந்து உட்கார்ந்துக்கிறாரு? அதெல்லாம் நிகழ்ச்சியோட நான் என்ன கேட்க வரேன், உங்களை வளர்த்து ஆளாக்குனது யாரு? உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது யாரு? அடையாளம் கொடுத்தது யாரு? விஜயகாந்த் எப்படி நீங்க வந்து மறந்தீங்க? அவரோட இறப்புக்கு ஏன் வரல? அப்போ ஒரு வீடியோ போட்டீங்களா? உண்மையாக அந்த வீடியோ உண்மையாக இருக்கும் பட்சத்துல நீங்க எப்படி நாளே நாள்ல பயங்கரமா டெவலப் ஆகி இங்க வந்து இந்த கலைஞர் 100ல ஓடி ஆடி ஆட முடியும்? உடல்நல குறைவாக நான் என்னால முடியவே இல்லைன்னு ஒரு வீடியோ வெளியிட்டீங்கல்ல, நான் உங்களை நம்புறேன். ஆமா, உங்களுக்கு உடல்நல குறைவு, ரைட்டு. இப்ப இந்த நாளே நாள் எப்படி நீங்க வந்து பயங்கரமா பில்டப் ஆனீங்க? இந்த சூட்சமத்தை சொல்லி கொடுங்க. ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறவங்க நாளே நாளே திரும்பி வந்துட்டோம்.
மகிழ்ச்சியா இருக்கட்டும். சின்ன உடல்நல குறைவா இருக்கலாம். அப்புறம் ட்ரிப்ஸ் எழுதி என்னால வர ஏங்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த. சரி, மரணம் அப்படின்றது எல்லாருக்கும் நடக்குங்க, நடக்காமலாம் போகாது. எல்லாரும் இங்கே உட்கார்ந்துக்க முடியாது. ஆனா வளர்த்து ஆளாக்குனவருக்கான 2 நாட்கள், முதல் நாள் 6 மணிக்கு தகவல் தெரிய இறந்து போயிட்டாருங்க, மறுநாள் 6 மணிக்கு தான் அவர் உடல் நல்லடக்கம் பண்ணப்படுறாங்க. இந்த 2 நாள்ல இந்த செல்வமணி எங்க போனார்? இந்த கேள்விக்கு விடை செல்வமணி தான் சொல்லணும். அதான் பத்திரிகையாளரா நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, அதுக்கு பதில் வந்து இன்னொரு விஷயம், நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இப்போ சொல்றேன், அவரை எனக்கு ஒரு மரியாதை மிக்க தலைவரா நான் பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஆனால் அவர் செயல்பாடுகள் எல்லாம் அதை தாண்டி தான் இருக்கு. இன்னொரு விஷயம், ஏரியாக்குள்ளே இல்லாம நீங்க நிர்வாகத்துக்கு நடத்த முடியும். வைரஸ் காலகட்டத்திலயும் எங்க அண்ணன் செல்வமணி என்ன பண்ணாருன்னா, இங்க கடை எல்லா வேலையும் பார்ப்பாரு, அப்புறம் கார் எடுத்துட்டு அங்க போயிருவாரு. உங்களுக்கும் எனக்கும் நம்ம பத்திரிகையாளர் இருந்தா கூட ஒரு இடத்த விட்டு ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டினாலே, ஒரு எல்லை தாண்டினாலே செக் போஸ்ட் போட்டுருவோம், உட்கார வச்சிருவோம். 3 நாள் குவாரண்டைனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யாரும் மீட் பண்ண முடியும். முதல்வரா இருந்தவரை பாப்பாரு, திருப்பி மாநிலம் விட்டு மாநிலம் போவாரு. அப்ப அவர் மீது எந்த விதமான மறுநாளே திரும்பி இங்க வருவாரு. சோ அப்படியெல்லாம் பரபரப்பா வேலை பார்த்தவர் தான் எங்க அண்ணன் செல்வமணி. அவர் நீங்க சாதாரணமா இடம் போடாதீங்க, பரபரப்பா வேலை பார்த்தவர் தான். அதே பரபரப்பு வேலையை இந்த ஏன் இதை நான் இந்த ஒப்பீடு வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க இந்த நிகழ்ச்சி கலைஞர் 100க்கு எங்க அண்ணன் ஓடி ஓடி ஆடி வேலை பார்த்தாருன்னா இதுல வருமானம் வரும். ஆனா மறைவு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா விஜயகாந்த் அவர்களுக்கு, அங்க போனா இவங்க எங்க அண்ணன் செலவு பண்ணணும். ஒரு மாலை வாங்கி போடணும், ஒரு மலர் அஞ்சலி வைக்கணும், அதெல்லாமே எங்க அண்ணன் செலவு பண்ணணும். நீங்க சொல்றதே திரும்பி கேட்கிறேன், விஜயகாந்த் உடலுக்கு மாலை கூட போட முடியாத அளவுக்கு ஆர்கே செல்வமணியோட பணவீக்கம் இருக்கு. நீங்க நான் சொன்ன பதில சரியா புரிஞ்சுக்கல தம்பி, ஆடியன்ஸ்க்கு தெளிவா புரியும். ஏன்னா செலவு எங்க அண்ணன் எங்கேயும் பண்ண மாட்டார். எங்க அண்ணனுடைய ஒரே நோக்கம், செயல்பாடு, சிந்தனை, அவர் எல்லா சிந்தனை செயலையும் ஒரே மாதிரி தான் இருப்பார். எப்படின்னா ஒன்லி வரவு மட்டும்தான், அவர் கணக்குல வரவுதான் இருக்கும், செலவே இருக்காது. அப்படிதான் அவர் இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே. இல்ல இதுலயும் நான் சொல்லிக்கிறேன், கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்துக்கு 100வது படம். விஜயகாந்த் 100வது படத்தை எந்த ஆர்டிஸ்டுமே அவ்வளவு சீக்கிரத்துல சாதாரண இயக்குனர் வச்சு பண்ண மாட்டாங்க. யாராவது பொறுப்புள்ள அந்த அளவுக்கு நம்பிக்கையா கொடுத்த படம் தான் ஆர்கே செல்வமணிக்கு கொடுத்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். அந்த அளவுக்கு அவர் உயர்வா வச்சிருந்திருக்காரு. அவரோட உடலுக்கு கூடவா போக முடியாத அளவுக்கு. நல்ல கேள்வி தம்பி, நீங்களே கேள்வி கேக்குறீங்க, பதிலும் அதிலே சொல்றீங்க தம்பி. போக முடியாத அந்த அளவுக்கு உயர்வா வச்சிருந்த அந்த செல்வமணியை தான் இங்க ஏன் வரலன்னு கேக்குறோம். கரெக்ட். அவரால் உயர்வா அந்த அளவுக்கு வாழ்க்கை கொடுத்த விஜயகாந்த் அவர் மறப்பாரா? மறந்துட்டாரு, அதான முக்கியம். அங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும், இமீடியட்டா உங்களுடைய இயக்குனர் சங்கம், நான் என்ன கேட்கறேன், செல்வமணி மட்டும் குறைப்பிட்டு நான் குறையா சொல்லல, இயக்குனர் சங்கமே இருக்குல்ல, இயக்குனர் சங்கத்து தலைவர் யாரு? ஆர்கே செல்வமணி. எங்க அண்ணன் செல்வமணி தானே, அது ஒத்துறீங்களா தம்பி? கண்டிப்பா. அப்ப அந்த அமைப்பு என்ன பண்ணிருக்கணும், ஒரு 55 இயக்குனர் உருவாக்கி விட்டுருக்காரு. 1-2 பேர் கிடையாது, புதிய முகங்கள். அது யாரு? நீங்க அந்த காலகட்டங்கள்லாம் பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களை சேர்க்க மாட்டாங்க, பெருசா வாய்ப்பு தர மாட்டாங்க. அப்ப அவர்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை கொடுத்து ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துல உருவாக்கி விட்டு இயக்குனரெல்லாம் பரிணமிக்க வச்சிருக்காரு இல்லையா. ஒரு 55 இயக்குனர் உருவாக்கி விட்டுருக்காரு. இயக்குனர் சங்கம் தனியாக அவருக்கு ஒரு பெரிய மரியாதை பண்ணிருக்கணும். சரி, நீ வரல, நீ யார சொல்றேன்னா எங்க அண்ணனை சொல்றேன், உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு வீடியோ வெளியிட்ட, எஸ்கேப் ஆயிட்டேன்னு வச்சுக்கீங்க, நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த இயக்குனர் சங்கம் ஒட்டு மொத்தமா எல்லா இயக்குனரையும் திரட்டி வச்சு ஒரு மரியாதை செலுத்தி இருக்கணுமா வேண்டாம்? கண்டிப்பா பண்ணிருக்கோம். 2 நாள் ஆச்சாங்க. நீ முதல் நாள் கூட்ட நெரிசல், அங்க போக முடியல, ஒரு பில்டப் பண்ணீங்க, நாங்க யார் தெரியுமா, நாங்க எல்லாம் வானத்துல இருந்து குச்சவங்களும் சொல்லுவீங்க. மறுநாள் தீவுத்திடல்ல பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஒழுங்கான ஒரு அங்க முன்னேற்பாடுகள் பண்ணிருந்தாங்க. விவிஐபிகள் போவதற்கு கார் பாடி வரைக்கும் போற அளவுக்கு, அங்க உடல் வைக்கப்பட்ட இடத்துல இருந்து கார் 10 மீட்டர் போய் நிக்கும், இறங்கி போய் அஞ்சலி செலுத்தலாம். அப்ப இயக்குனர் சங்கம் ஒட்டுமொத்தமா விஜயகாந்தோட இதை அது செல்வமணியோட நிர்வாக சீர்கேடு தான் நான் சொல்லுவேன். அப்ப அவரை நான் குறை சொல்லாம என்ன பண்ண முடியும்? ஓகே, இதுல ஒண்ணு சொல்றேன், நீங்க சொன்னீங்களே, இவர் சொன்னதுக்கு உண்மையிலேயே நீங்க தமிழக அரசு தலையிட்டலன்னா விஜயகாந்த் உடைய இறுதி சடங்கு மரியாதை செய்த மாதிரி தான் இருந்திருக்கும். இவங்க கையில இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நீங்க தமிழக அரசு அந்த விஷயத்துல அவங்க தலையிட்டு அவங்க எடுத்து செய்ததால உண்மையிலே ப்ராப்பரா இருந்துச்சு. அது உண்மையிலே தமிழக அரசு நிறைய பேர் பாராட்டிய தீரணும். அதுக்கோசம் தான் பிரேமலதா அவங்க ஃபேமிலி எல்லாமே, விஜயகாந்த் ஃபேமிலி எல்லாமே நன்றி தெரிவிச்சாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, செல்வமணி பத்தி ஒரு பேசுனது, செல்வமணி ஏன் அங்க போறேன்னா, செல்வமணி ஒண்ணு நான் திட்டவட்டமா சொல்லுவேன், அவர் என்ன வேணாலும் மேல கேஸ் கூட போட்டா எனக்கு கவலை கிடையாது. அவர் கட்ட பஞ்சாயத்துல பேர் போனவர். எங்க எதனா ஒரு சங்கத்துல எதனா பிரச்சனை, எவனா ஒரு ப்ரொடியூசர் தலையில மிளகா இருக்கணும், எதனா பஞ்சாயத்தை பண்ணணும், இல்ல எதனா ஒரு ஸ்டூடியோல பஞ்சாயத்து, அந்த மாதிரிலாம் உடனே இறங்கி பண்ணுவாரு. உனக்கு பெப்சி தானங்க இருக்கிற அந்த 24 கிராஃப்ட்டுமே பாத்துக்கிறது பெப்சி தான்.
ஐசிசின்னு ஒண்ணு இருக்கு. ஐசிசினா வந்து பெண்களுக்கு எதனா ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு ஐசிசின்னு ஒரு கமிட்டி ஒண்ணு இருக்கு, புரியுதா, இன்டர்னல் கமிட்டி ஒண்ணு. அந்த கமிட்டி இனி வரைக்கும் இந்த தமிழ் சினிமால எங்க நியமிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன் ஒரு குறிப்பு விஷயத்த சொல்றேன்னா, இந்த பெப்சிக்கு உட்பட்டு இருக்கிறதா வந்து டப்பிங் யூனியன். டப்பிங் யூனியன்ல இருக்கிற அந்த தலைவரா இருக்கக்கூடிய ராதாரவி மேல சின்மயி, பாடகி சின்மயி உட்பட பல பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆண்களும் பல பேர் புகார் கொடுத்திருக்காங்க. கேஸும் வந்து லேபர் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெண்களும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல வந்து இருக்கிறவங்க யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களை வெளியேற்றினே இருக்கிறாரு அப்படின்ட்டு. இது சம்பந்தமா அந்த பாதிக்கப்பட்டவங்க பெப்சிலையும் வந்து முறையிட்டு இருக்காங்க. பெப்சிக்கோட கண்ட்ரோல் தான், அவங்க தான் கவர்னிங் பாடி. அவர் இந்த பெப்சி செல்வமணி இதுவரைக்கும் ராதாரவி மேல எதனா நடவடிக்கை எடுத்திருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. அதுவே ஜீரோ தான். அங்க வருமானம் எங்க வருதோ அங்க பஞ்சாயத்துல நிப்பாரு, பஞ்சாயத்துல பேசி முடிச்சுட்டு வருமானத்தை சம்பாதிச்சு. ராதாரவியோட ஆளுமையை பார்த்து சொல்லுங்க. ராதாரவியோட ஆளுமையை பார்த்து ஆர்கே செல்வமணி பயப்படலாம் இல்லையா? இது என் பதில் சிரிப்பு தான். இதுக்கு இடையில நான் ஒண்ணு சொல்ல வந்துடுறேன். இவர் சொன்னார் இல்லையா செல்வமணி, இப்ப இவர் சொன்ன கதை ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு விடையே கிடையாது. இன்னும் விடை தெரியா கேள்வியா ஓடிட்டே இருக்கு. டப்பிங் யூனியன் பிரச்சனை, ராதாரவி பிரச்சனை, செல்வமணி பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப சமீபத்திய கரண்ட் நிகழ்வு என்ன அப்படின்னா, செல்வமணி குறித்து ஏன் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்னா, இவரை நம்பி போற யாரையும், அதுவும் பிரபலமா இருக்கிறவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. வேற யாரை இவரை நம்பினாலும் வா நான் பாத்துக்கிறேன் கூட உட்கார வச்சுக்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டையோ அந்த புகாரையோ வாங்கி வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்த விடாம அது நேரா அந்த கம்ப்ளைண்ட் குப்பை கூடைக்கு போற மாதிரி தான் பண்ணுவாரு. சமீபத்துல ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஆமா, உதாரணம் என்ன, அரவணைச்சுப்பாரு, தோல் மேல கை போட்டுருவாரு. நான் பாத்துக்கிறேன் செய்யவே மாட்டாரு. சமீபத்துல கருப்பர் நகரம்னு ஒரு படம், அறம் கோபியினோட இயக்கத்துல அந்த படம் வந்து எடுத்தாங்க. இடையில ஏதோ சிக்கல், தயாரிப்பாளருக்கு, அது ஒரு தயாரிப்பாளர் இல்ல பல தயாரிப்பாளர் மாறிட்டாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற தயாரிப்பாளருக்கு அவருக்கு ஏதோ முரண்பாடு, தயாரிப்பாளர் சங்கத்துல பிரச்சனை, கம்ப்ளைண்ட், அங்க ஏதோ பிரச்சனையாச்சு. இன்னும் அது பிரச்சனை தீரலன்னு வச்சுங்களேன். இயக்குனர் சங்கத்தை நம்பி செல்வமணியை நம்பி, குறிப்பாக செல்வமணியை நம்பி, ஆர்கே செல்வமணியை நம்பி, இயக்குனர் சங்க தலைவரா இருக்கிற செல்வமணியை நம்பி, இப்படி பல சொல்லணும். அப்படிலாம் சொன்னதான் புரியும். அந்த செல்வமணி நம்பி அறம் கோபி தனிப்பட்ட விதத்துல அவர்கிட்ட கேட்கிறார், அண்ணே இந்த பிரச்சனை இருக்கு, என்னடா பண்ண முடியும்? நான் பாத்துக்கிறேன் தம்பி, நான் பாத்துக்கிறேன் கோபி, நான் இருக்கேன், நீ கவலையப்படாத, உனக்கு நியாயம் கிடைக்கும், நான் உனக்கு நியாயம் வாங்கி தான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு போன் அடிச்சா எடுக்கிறது இல்லை. அப்படியே போன் பண்ணாலும் அவர் வெளியூர் போயிடுறாரு, வெளியூர்ல இருக்க, நான் வந்த உடனே உனக்கு வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு இன்னைக்கு வரைக்கும் பல மாதங்களாக இழுத்துக்கிட்டே இருக்கு அந்த பிரச்சனை. அவருக்கு சேர வேண்டிய அந்த பண பயன்களும் போய் சேரல, உருப்படியான பல விஷயங்களும் முடிக்கல. இதுக்கு இடையிலே அந்த படத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு அந்த தரப்பு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இது தயாரிப்பாளருடைய முடிவுங்க. காசு போட்டவங்க இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை. பிரச்சனையை அவர் சரியான விதத்துல நீங்க தீர்வு செஞ்சு கொடுக்கணும். அதுதான் உங்களை நம்பி வராங்க. நீங்க ஒரு நிர்வாகத்துல பொறுப்புல இருக்கீங்க, நம்பி எப்படி வருவாங்க? அண்ணன் கிட்ட போனா கரெக்டா இருக்கும், நான் அண்ணன் சொல்லிட்டோம்னா நமக்கு சரி பண்ணுவாரு. இயக்குனர் படைப்பாளிகளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பேன், நான் படைப்பாளிகளுக்கு ஆதரவான ஆளுன்னு சொல்லிட்டு செய்யறது பூரா யாருக்கு பண்ணுவார் தெரியுமா? அந்த தயாரிப்பாளர்கள் சாதகமா வேலை பார்ப்பாரு. இப்பவும் அவர் என்ன பண்றாரு? எதை சொல்ல வரீங்க? தயாரிப்பாளர் எங்க வருமானம் வருதோ அங்க அது தயாரிப்பாளர். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் அதான் சொல்லியிருந்தேன், ஆர்கே செல்வமணி ஒரு பேர் எடுத்தா பல விஷயங்கள் வந்து தோண்டிக்கிட்டே இருக்கீங்களே, நிறைய விஷயத்தை இருக்கிறதுனால சொல்றோம். இதெல்லாம் மறுக்க சொல்லுங்க அவரை. நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன், நண்பர் ஒற்றன் இவ்வளவு விஷயம் சொல்றாரு, இந்த விஷயத்தை நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இவர் சொல்ற சின்மை புகாருக்கு நான் நடவடிக்கை எடுத்திருக்கேன், ராதாரவி மீது இந்த நடவடிக்கை எடுத்தேன், அந்த வந்து டப்பிங் யூனியனை நான் திட்டிருக்கேன், இல்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல நான் சொல்ற கருப்ப நகரத்துல கோபி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்திருக்கேன் சொல்லுங்க. சொல்ல மாட்டாரு. ஏன்னா எங்க அண்ணனுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆர்கே செல்வமணி இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுவாரு, கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல வந்து ஃபேன்ஸும் கேட்பாங்க, அதுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்போ நம்ம திரும்பவும் வந்து கலைஞர் நூறுக்கு போயிடலாம். ஏன்னா ட்ராக் மாதிரி வந்து வேற எங்கேயோ போன மாதிரி இருந்தது. ஓகே ஃபைன், அதுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான், அது சொல்லியாச்சு. கலைஞர் நூறு விழாவை வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே கொண்டாடிய வேண்டியிருக்க ஒண்ணு. கலைஞர் கருணாநிதி வந்து அவர் முதல்வர், முன்னாள் முதலமைச்சர், இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பிரபலமான வசனகர்த்தா, திரைக்கதை எழுத்தாளர், இந்த மாதிரி பல முகங்கள் அவருக்கு வந்து இருக்கு. அவரோட தமிழ் வந்து இதுவரைக்கும் யாருமே வந்து அழிக்க முடியாத ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைக்கு வந்து ஒரு விழா எடுக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே போயிருக்கணும். இங்க மிஞ்சி போனா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அன்னைக்கு வந்து நடிகர்லாம் வந்திருந்தாங்க. எதனால நடிகர் நிறைய பேர் வந்து புறக்கணிச்சாங்க.
நடிகர்கள் மட்டும் இல்லாம இசையமைப்பாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், கேமராமேன், இவங்க எல்லாருமே ஒரு எந்த அளவுக்கு பிரபலம் யாருமே வரல. எதனால? அந்த காரணம் என்ன? அததான் நான் முதலே சொல்லிட்டேன். ஆளுமை இருக்கணுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும் ஒரு பக்கம், அதாவது திட்டமிடல். அதுக்கப்புறம் ஆளுமை, உங்களுக்கு வந்து அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அதே வந்து இன்னைக்கு இருக்க முரளி ராமசாமியோடைய தந்தையாரான ராமநாராயணன் சார் இருக்கும்போது அவர் சொன்னார்னா எல்லாம் கேட்பாங்க. கேஆர்ஜி இருந்த போது கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தலைவரா இருந்தவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அடுத்த ஆர்டிஸ்ட் இருந்து எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம். இப்போ விழாவுக்கு வர்றவங்க வந்து முரளிக்காக வரணுமா இல்ல கலைஞருக்காக வரணுமா? அழைப்புதல் ஒழுங்கா கொடுக்கணுங்க. நீங்க எங்க போய் ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. விழா நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க, பிரஸ் பாஸ் கொடுக்குறாங்கன்னா அங்கேயே திட்டமிடல் வேஸ்டா போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். முன்னாலே கொடுத்து நீங்க முடிக்கணும். ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறது கடைசி நேரம் வரைக்கும் எடுத்துன்னு போறது தவறுன்னு சொல்றாரு. மெயினா திட்டமிடல் சரியில்லை. இவங்க யார்கிட்ட போய் கொடுத்தாங்கன்னே தெரியல, யாரை போய் அப்ரோச் பண்ணாங்க. இடையில நான் ஒரு பதில் சொல்றேன். தயாரிப்பாளர் எனக்கு ஒரு ஆடியோ அம்சம். என்ன ஆடியோ அம்சம்னா, சார் எங்களுக்கு வந்து தயாரிப்பாளர் கவுன்சில் இருந்து ஒரு அழைப்புதல் வந்துச்சு, 2 பாஸ் கேட்டிருந்தேன் நானே, எனக்கு அனுப்பிச்சாங்க. 2 பாஸ் ஓபன் பண்ணி பார்த்தேன். ஒன்னு வந்து டைமண்ட் இருந்தது, ஒன்னு கோல்டு இருந்தது. நான் கூட என்ன நினைச்சேன், பக்கத்துல இருக்கோம், சரி அங்க போய் நம்ம உள்ள போய் நம்ம பக்கத்துல உட்காந்துக்கலாம், நானும் என் மனைவி அங்க போனோம். ஆனா பாத்தீங்கன்னா டைமண்ட் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு சார், கோல்டு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு. சோ நான் எப்படி சார், இது 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அது 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மாதிரி இருக்கு, எப்படி உள்ள போக முடியும்? இந்த அழைப்புதலை இப்படி எனக்கு அனுப்புனவங்க எவ்வளவு மோசமான ஒரு பாருங்க நிர்வாக சீர்கேடு. இதை யார்கிட்ட நான் கேட்க முடியும்? நான் படம் பண்ண தயாரிப்பாளர், கவுன்சில்ல எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு அவர் வந்து பதிவு அனுப்புறாரு. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இது மாதிரி டோட்டலாவே எனக்கு என்ன டவுட்னா, விஜய் ஒரு முறையாக அழைப்பு கொடுத்தாங்களான்னு டவுட். விஜய்க்கு ஒழுங்காய் போய் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி அஜித் வெளிநாட்டுல இருந்தா கூட நீங்க முறையாக அவரை நாங்க பார்க்கணும், உங்களை நாங்க வந்து கொடுக்கணும். யார் இன்னைக்கு எந்த உலக நாட்டுல இருந்தாலும் போன்ல பேச முடியுங்க. அப்படி நான் போன்ல பேச மாட்டேன்னு சொல்றாங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அரகண்டா இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு நிர்வாகத்துல இருந்து பேசுறாங்கன்னா அது எப்படி அவங்க போனை அவாய்ட் பண்ணுவாங்க? அப்ப நீங்க முறையான அழைப்பும் கொடுக்க வாய்ப்பு இல்ல, கொடுத்திருக்க மாதிரி தெரியல எனக்கு. நான் நீங்க சொன்ன இசையமைப்பாளர் வந்து முறை கூப்பிடல, கூட்ட மாதிரி தெரியல, அதனால அவங்க வரல. இங்க வந்தவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணீங்க? இங்க வந்தாங்களே, விழாவுக்கு வந்தவர்களே எத்தனை பேரை மேடை ஏத்துறீங்க? நான் தெரியாம தான் கேட்கிறேன். விழா நடத்தினவர்கள அங்க வந்தது யார் மேடை ஏத்துறீங்க? தனுஷ மேடை ஏத்துறீங்க, சூர்யாவை மேடை ஏத்துறீங்க, ரஜினி கமல் மேடை ஏறினாங்க. திரையுலகத்துல வேற யாரை ஏத்துறீங்க மேடையில? அங்க வந்தவங்க யாரு? ஜெயம் ரவி வந்தாரு. ஏன் அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காதா? அவருக்கு தெரியாதா? வடிவேல் வந்தாரு. வடிவேல் வந்து இத்தனைக்கும் கலைஞரோடு நிறைய விஷயம், அவர் நகைச்சுவையில பல விஷயங்கள் பண்ணவர், பார்த்தவர், கூட இருந்தவர். அவரை நீங்க மேடை ஏத்தல. அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமான இயக்குனர், அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏவிஎம்னா அவர் பிரிக்கவே முடியாது. அவர் வந்தாரு. அவர் பழம்பெரும் எஸ்பி முத்துராமன், எஸ்பிஎம். அவரை நீங்க மேடை ஏற்றணும். அவர் பல விஷயங்கள் சொல்லியிருப்பாரு, பழைய நிறைய கதைகள் அவர் சொல்லியிருக்க முடியும். அவரை நீங்க மேடை ஏத்துற. அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா வந்தாங்க. இந்த நடிகை வந்து இன்னைக்கு எல்லாரும் பார்க்கிற ஒரு விஷயம். நயன்தாரா எந்த ஒரு ஃபங்க்ஷன் தன்னோட படத்துக்கு ஆடியோ லான்ச்க்கே போக மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கலைஞரோட ஒரு 100ஆண்டு விழாவுக்கு வராங்கன்னா, அதுவும் நீங்க சொல்ல போனா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார், ஹிந்தி உலகத்து வரைக்கும் நல்லா தெரியக்கூடிய ஒரு தமிழ் நடிகை, இங்கே நடிகை வந்து தெரியற அளவுக்கு இருக்காங்க. அவங்களுக்கான முக்கியத்துவமே நீங்க சரியா கொடுங்க. எல்லாரையும் தனித்தனியா மேடை ஏற்ற கூட அவசியம் இல்லைங்க. ஃபுட்டேஜ் கருதி கூட எல்லாம் ஒட்டுமொத்தமா இவங்களை தனியா பேச வச்சிட்டீங்களா? எல்லாரையும் மேல ஏத்திட்டு எல்லாருக்கிட்டையும் மைக்கு கொடுத்து ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும். அவர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, இப்ப நீங்க தனுஷ் என்ன சொன்னாரு, கலைஞர் என்ன வந்து வாயா மன்மதராசா கூப்பிடுவாருன்னு சொன்னார் இல்லையா? அது பேசுபொருளா மாறிச்சு. அப்படி ஒருத்தரும் ஒரு விஷயத்த சொல்லிருக்க முடியும். நீங்க கார்த்தி வந்திருந்தாரு, சூர்யாவோட தம்பி கார்த்தி வந்திருந்தாரு. எல்லாரையும் நீங்க மேடை ஏத்தி இருக்கணும். அதெல்லாம் யார்? அப்ப யார் உங்களை கூப்பிட்டு இருப்பாங்க? யார் உங்களை நீங்க கூட வச்சிருக்கணும்? நிர்வாகத்துல நீங்க வந்து என்ன பண்ணீங்க? ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க வந்து போடப்பட்ட இருக்கைகள் இருக்குல்ல, அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதை விட பயங்கர அபத்தங்க. ஒரு டைமண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து குஷன் சேர் போட்டு அவங்க ஒரு பெரிய விஐபி மாதிரி காமிக்கிறீங்க, இந்த பக்கம் பூரா பிளாஸ்டிக் சேர். இவ்வளவு கோடி செலவு பண்ணிருக்காங்க, பல கோடிகள் வசூல் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ப்ராப்பரான சீட்டிங் அரேஞ்ச்மெண்டே கிடையாது. முள்ளிவாய்க்கால்ல நீங்க இலங்கையில் நடந்த இனப்படுகொலையில வந்து மக்களை அடைச்சு வச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து சில்வர், கோல்டு, சில்வர், டைமண்ட்லாம் உள்ள தூக்கி போட்டீங்க. என்ன நடக்கும் உங்களுக்கு? முள்ளுவேலி தான் வச்சிருந்தாங்க. ஒண்ணு நீங்க அங்க இருக்க சேருக்குலாம் வந்து
மழைனால தண்ணியில நனைஞ்சிருக்கு. அது சரியா துடைக்கிறது கூட ஆள் இல்லையா பாவம். அங்க வந்து ஒரு இவரே பார்த்திருக்காரு, அங்க வந்து ஒரு லேடி வந்து உட்காரான்னு தெரியாம உட்காந்தாங்க, புடவைலாம் ஈரமாயிடுச்சு. அப்புறம் ஒரு பக்கத்துல ஒருத்தர் வேஷ்டியில் உட்காந்துருக்காரு, அவருக்கும் ஈரமாயிடுச்சு. அப்புறம் அவங்க எங்க போய் மாற்று துணிக்கு போவாங்க? இதெல்லாம் வந்து ஒரு சரியான இது வந்து இயற்கையினுடைய செயல்பாடு, இதை தடுக்க முடியாது. நான் வந்து அது குறை சொல்லல. ஆனால் கோடிகள் செலவழித்த நீங்க ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஆட்களை வச்சு ப்ராப்பரா அது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, மழை வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நீங்க இன்னொரு விஷயம், தண்ணி வந்து அங்க வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் அங்க ப்ரோக்ராம் பிளான் பண்ணாங்க. அப்ப நீங்க வந்து ஆட்களை திரட்டி என்ன பண்ணிருக்கணும், 4 மணி நேரம் குழந்தைகளோட வந்தாங்க. அப்ப தண்ணி பாட்டில் கொடுக்கணும்ல, 10 பேருக்கு பாட்டில் கொடுத்து மீதி பேர் கடந்து போயிடும், பின்னாடி ஓடுவாங்களா பாட்டில் கேட்டுக்கிட்டு? அப்ப என்ன ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு? அங்க ஒரு ஸ்டாலும் கிடையாது, ஒரே ஒரு ஸ்டால் மட்டும் போட்டிருந்தாங்க. அப்போ காசு கொடுத்து நான் வாங்கணும்னு நினைச்சா கூட எனக்கு அங்க ஸ்டால்ல இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம் அங்க இருக்கு. இங்க வந்ததே இங்க மொத்தமே 100 பேர் வந்திருக்காங்க, 100 பேர் ஸ்டால்ல இருக்கான், சேர தான் காலியா இருக்கு. ஓகே, மொத்த டோட்டல் டிசாஸ்டர் குளறுபடியாக நிர்வாக சீர்கேடு மொத்தமா சொன்னோம். ஓகே, இது வந்து கலைஞர் 100 புது வரலாறு அப்படிதான் அவங்க வந்து அடைமொழிலாம் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகத்தினுடைய சொதப்பல் வரலாறுனா இது முதல் இடம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கொடுத்துடலாம். ஆனா இன்னும் ஒண்ணு சொன்ன, கலைஞருக்கு உண்மையிலேயே மரியாதை செய்யற மாதிரி இருந்தா திட்டமிடலோடு கண்டிப்பாக இன்னும் ஒரு ஈவெண்ட்டை இதே தமிழ் திரை உலகம் பொறுப்பா ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோடையும் தகுந்த மரியாதையை ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் கொடுத்து அழைச்சி அதை நடத்தணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோளாவே. கொஞ்சம் வேண்டுகோளுக்கு நான் இடையில இன்னொரு கிராஸ் பண்றேன், நடத்த தெரியல உங்களுக்குன்னா தயவுசெய்து எங்களுக்கு கேளுங்க, நாங்க நடத்துறோம். தமிழ் சினிமா நாங்க வந்து பத்திரிகையாளர்களா இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டு கூட இருக்கோம், இங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த தெரியல எங்களை கூப்பிடுங்க, நாங்க ப்ராப்பரா அவங்க ஆர்கனைஸ் பண்ணி தரோம். அப்போவாது நீங்க புரிஞ்சுங்க எப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு. இதுல இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், கலைஞரோட 100வது விழா 100 ஆண்டுகள் அதுதான் சொல்லி பண்றாங்க, ரைட்டு. இங்க இருக்கிற தயாரிப்பாளர்களை விட அனுபவம் மிக்க பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர் இவங்களோட பயணித்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமான ஆட்கள். அவங்களுக்கு நீங்க முறையான ஒரு இன்விடேஷன் கொடுத்து மேடை ஏற்றி இருக்கணும். அது ஏற்றாதது ஒரு பெரிய தவறு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கிற ப்ரொடியூசருக்கோ ஆர்டிஸ்ட்கோ கூட தெரியாது. அவங்களுக்கு பேச சொல்லியிருந்தாங்க, கலைஞர்களை மொத்தமாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க இந்த ஈவென்ட். மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்தனா வெரி வெரி சீனியர், அவங்க எல்லாம் வந்து குறைஞ்ச 80 வயசு 85 வயசு இருக்கக்கூடியவங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு அழகா பழகினவங்க. இன்னைக்கு இருக்கிற மீடியாவை பாத்தீங்கன்னா 200 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் 10 பேர் மீடியாவா இருக்கும்போது நெருக்கமாக பழகினவங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் கூட கொடுக்கல இந்த தமிழ் சினிமா அப்படின்றது ஒரு வெட்கக்கேடுன்னு தான் சொல்லுவேன். சரி, இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மொத்தத்துல வந்து இந்த ஈவெண்ட் வந்து கலைஞர் 100 வந்து சொதப்பல், ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இல்லாம நிர்வாக சீர்கேடா முடிஞ்சிச்சு. இடையில வந்து நிச்சயமா இந்த நம்ம பேசுற இந்த விஷயங்கள் நமக்கே இவ்வளவு விஷயம் தெரியுதுன்னா உளவுத்துறை மூலமாக முதல்வர் கவனத்துக்கு கண்டிப்பா போயிருக்கோம். செம்ம கடுப்பா இருப்பாரு. நிச்சயமா அவங்க இதுக்கு ஒரு பெரிய நிதி நிச்சயமா அரசாங்கம் கொடுத்துருக்கும். கண்டிப்பா அந்த நிதிக்கு ஒரு கணக்கு கண்டிப்பா கேட்பாங்க. இதை தவிர எவ்வளவு ஸ்பான்சர் வந்தது, எவ்வளவு வந்தது, அந்த விஷயங்கள் எல்லாம் தனியா இருக்கு. நிச்சயமா தயாரிப்பாளர் சங்கமோ இயக்குனர் சங்கமோ அதுல முன்னெடுத்த நபர்கள் எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாரும் கேள்வி கணைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அவங்களா முறையாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டு தப்பு நடந்துருச்சுன்னு மன்னிச்சுன்னு உழுந்துட்டாங்கன்னா இதை மன்னிச்சுட்டு அடுத்த காலத்துக்கு போயிருவாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை, நாங்க நேர்மை விளிம்பினா செமையா வச்சு செய்வாங்க. பொது வழியில காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக காத்திருப்போம் பதிலுக்காக. ஓகே, நன்றி 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 நேயர்களே.